முன்னாடி வெங்காயம் வெட்டத்தை பாட்டிங்க மக்களே பாருங்க. பாஸ்மதி ரைஸ் என்னெல்லாம் பண்ண போறோம். அப்படியே வாங்க லைனா. பச்சை மிளகாய் தேவையான அளவுக்கு, பட்டாணி 3 கிலோ, வெஜிடபிள் எல்லாத்தையும் கழுவ போகிறோம்ப்பா. மஷ்ரூம் வந்து 3 வாட்டி கழுவிக்கணும். நல்லா அழகாக தாராளமாக கொட்டி மலைச்சாரல் மாதிரி கழுவிக்கணும். தேவையான அளவு இஞ்சி, தேவையான அளவு தக்காளி, தேவையான அளவு வெங்காயம். சமையலை அடுத்த வீடியோவில் பாருங்கள். डिप्रेशन वो अलग ही लेवल का बंदा था. நல்லா கழுவிக்கிட்டேன் பாருங்க. அழகா கூடவே மணிச்சாரல் மாதிரி பட்டாணி போட்டுரும். காளான் போட்டுறோமா? இப்போ காளானையும் போட்டுறோம். காளான் எத்தனை கிலோ? ஒரு 30 கிலோ. 30 கிலோ பிரியாணிக்கு தேவையான அளவு காளான். அவ்வளோதானே? இப்போ செய்கிற இடத்த போய் பார்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. ஓகேங்களா? நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் இன்னும் வதங்கணும். வதங்க உடனே அடுத்து மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்குது. அப்படியே சுற்றுச்சூழலை மட்டும் கொஞ்சம் பாருங்களேன். ராஜாக்குன்னு செவ்வாழை, இவர் வந்து ராஜாக்குன்னு இது செவ்வாழை, அது கல்லுமுலியா, அது கருப்பேன், இது ராசாத்தி, அந்த இது இல்லை அதுதான் செண்பகம். சுற்றுச்சூழலை பாருங்கள். அப்படியே டிராக்டரு அருமையான லொக்கேஷனு. இதுதான் சமைச்சிட்டு இருக்கோம். இதுதான் அறுவடைலாம் எப்படி இருக்கு பாருங்க லொக்கேஷன். அருமை. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். வாங்க செடிகளை காமிக்கிறோம். நாங்கள் செடியும் வளர்க்குறோம். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள பாருங்களேன், எல்லாமே வந்து பணக்காரங்க வளர்க்குற செடிகள். மூலிகை செடி இருக்குதுல, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாம் மூலிகை செடி. இந்த சைடில் வந்து இந்த அழகுக்காக வளர்க்குறது. இந்த அமெரிக்கா காடில் விளையிறதுல ஒரு பூ, அந்த பூ மாதிரி இருக்குது. இதுதான் இயற்கையாக இருக்குதுங்க. இன்னும் மேலும் வீடியோ காமிக்கிறதுங்க பாருங்க. மிளகா மசாலா எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. கூடவே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி விழுது. Hey, I've seen this one. This is a classic. மெதமாக வைக்கணும். இப்போ போதுமான அளவு உப்பு கொட்டிட்டோம். இதில் பூண்டும் போட்டுட்டோம். பார்த்துக்குங்க. காய்ச்சி விடணும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிரியாணி வேணும்னா அண்ணன் சிவகுமார் அண்ணா நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. வாசனை பார்த்தீங்கன்னா 4வது தெரு வரைக்கும் அங்கே வாசனை வீசுது. வந்து மல்லி இலையும் புதினாவும் போட்டோம். அது எதுக்கு போடுறீங்க? இது வந்து வாசனைக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் போடுறோம். இது வந்து ஆத்தாவுடைய கைப்பக்குவத்துக்காக போடுறோம். இஞ்சி, தக்காளி, பச்சை மிளகாய், தயிர் மற்றும் மற்ற மசாலாக்கள் எல்லாம் சேர்த்து இஞ்சி பூண்டு வாசனை போன அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்படியே மசாலா எல்லாம் இறக்கிடணும். இதுதான் மேட்ரு பிரியாணிலே. இது வந்து அரேபியன் ஸ்டைல் பிரியாணி. இது என்ன இது பாருங்க. சாப்பாடு பார்க்கும்போது உங்கள்கிட்டே புரியும். இப்போ வந்து வெஜிடபிள் போட போகிறோம்.
பட்டாணி, பீன்ஸு, கேரட்டு, முக்கியமான ஐட்டம் காளான் தான். காளான் தான் அதில் மெயின் மேட்ரு. வந்து லைட்டாக இன்னும் வேகணும். இந்த மாதிரி அழகாக வெந்திருக்கணும். வாசனை பார்த்தீங்கன்னா 4வது தெருவில் வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன சமைக்கிறீங்க அப்படின்னு. அரேபியன் பிரியாணி சொல்லி வச்சுருக்கேன். அன்றைக்கெல்லாம் தட்டு எடுத்து வந்தாலும் வந்துடுவாங்க. பார்ப்போம். தண்ணி இது மேலே வச்சுரு, அந்த இது வச்சுரு. இதெல்லாம் ஓகே. தம் போட்டாச்சு. அது கொதிக்கிற அளவுக்கு வெந்து வர வரைக்கும் நம்ம வந்து பால் கறக்க போகிறோம். உன் பாதை போகும் பாதை தேடி தேடி வந்தேனே, உண்மையில ஆசைப்பட்டு காத்து காத்து நின்னேனே, கருத்ததுமே தலைமுடிதானோ என்பவனே புதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே சம்மதமே